பாடல்கள் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, வாய்மொழி பாடல்களை தான் நாட்டுப்புற பாடல்கள்னு சொல்கிறாங்க. இந்த வாய்மொழி பாடல்கள் எப்படி தோன்றியது அப்படின்னா, வாய்மொழியாக மட்டும் பாடப்பட்ட பாடல்களை தொகுத்து நம்மை போன்ற சமூக அக்கறையோடு இலக்கியங்களின் மீது அக்கறை கொண்டவர்கள் அந்த நாட்டுப்புற பாடல்களை நமக்காக வடிவமைத்து இன்று தொகுப்புகளாகவும் பல்வேறு நாட்டுப்புற பாடல்களை கொடுத்திருக்காங்க. அப்படின்னா அது கிராமத்து மண் வாசனையை எடுத்து காட்டக்கூடியது மட்டுமல்லாமல் அவர்களுடைய வாழ்வியலை அழகாக எடுத்து காட்டக்கூடியதாகவும் அமைந்திருக்கிறது. அதில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாட்டுப்புற பாடல்களில் மனவிழா பாடல்கள் பார்க்க போகிறோம். இந்த நாட்டுப்புற பாடல்களில் எல்லா விதமான பாடல்களும் இருக்குது. தாலாட்டு பாடல், ஒப்பாரி பாடல், கதை பாடல்கள், வயல்வெளிகளில் வேலை செய்யும் போது அவங்களுக்கு அந்த வேலை செய்யும் அழுப்பு தெரியாமல் இருப்பதற்காக அந்த தொழில் பாடல்கள், இதெல்லாம் பல்வேறு பாடல்கள் நாட்டுப்புற பாடல்கள் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது மனவிழா பாடல்கள். மனவிழா அதாவது திருமண விழா நடக்கும்போது எந்த மாதிரியான பாடல்கள் பாடுறாங்க, எப்படி பாடல்களை பாடியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதில் பாருங்க, மணமகனின் அக்கால் மணமகளை கேலி செய்யும் பாடல். அந்த காலங்களில் ஒரு வழக்கம் இருக்கு. முறை பொண்ணு, முறை பையன், முறை மாமனம்லாம் சொல்லுவாங்க. இவங்களை கேலி கிண்டல் பண்ணுறது நகைச்சுவையாக எடுத்துக்கிற வழக்கம் அந்த காலங்களில் இருந்தது. இந்த காலங்கள் மாதிரி கிடையாது. ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் இந்த காலங்களில் யாருமே என்ன பண்ணுறது இல்லை, சகித்து கொள்வதில்லை. ஆனால் அந்த காலங்களில் அப்படி கிடையாது. மாமன் அதாவது அக்கா பொண்ணையோ மாமா பொண்ணையோ கேலி செய்வது, பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி, கேலி செய்யும் போது அதை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த நாட்டுப்புற பாடல்கள் மிகச்சிறந்த உதாரணம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது மணமகளின் அக்கால். மணமகனின் அக்கால் மணமகளை எப்படி கேலி செய்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு நகைச்சுவையாக பாடல் எப்படி எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இது வாய்மொழி பாடல் தான். சமூக அக்கறையுடையவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எழுத்து வடிவம் அதற்கு கொடுத்துருக்காங்க. அதனால அவருடைய வார்த்தைகள் எல்லாமே பேச்சு வழக்கில் இருப்பது போல தான் இந்த நாட்டுப்புற பாடல்களுடைய பாடல்கள் அமைந்திருக்கு. தொடக்கமாக அரிசி திருதி மகள் ஆன மேல கோலம் வரலாம். எப்படி ஒரு அழகாக காட்சிப்படுத்தியிருக்காங்க பாருங்களேன் இந்த பாட்டை. அரிசி திருடி மகள் ஆன மேல கோலம் வரலாம். அது அவளே ஒரு திருட்டு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு யானை மேல ஊர்வலம் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, ஹரிச்சந்திரன் பெற்ற தம்பி கால்நடையா வாரான். அதாவது இந்த திருட்டு பிள்ளைக்கு யானை மேல ஊர்வலம் கேட்குதாமா. ஆனா ஹரிச்சந்திரன் பொய்யே சொல்லாம என் தம்பி ரொம்ப நல்லவன், அவனுக்கு பொய் சொல்றதுன்னா என்னன்னே தெரியாது, எல்லா செயல்களிலும் நல்ல பண்புடையவள், அவ எப்படி வரலாம், நடந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேலியா எழுதுறாங்க. அதுக்கடுத்து பாருங்க, கொள்ளு திருடி மக குதிரை மேல கோலம் வரா, கோவிலன் பெற்ற தம்பி கால்நடையா வரலாம். எல்லா விதமான செல்வ வளங்களும் இருக்கக்கூடிய என் தம்பி நடந்து வரலாம். ஆனா இந்த கொள்ளு திருடி மக, அதாவது கொள்ள திருடக்கூடிய இந்த திருட்டு பிள்ளைக்கு, அதாவது மணமகளுக்கு குதிரை மேல ஊர்வலம் கேட்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்து பாருங்க, சோழ குருத்து போல என் தம்பி சோக்கா போட்டான், சோழச்சட்டி நாயக்கன் மகள் என் தம்பிக்கு பாரியாளா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது சோழக்குருத்து, நம்ம இந்த கம்மங்குருத்தாகட்டும் சோழக்குருத்தாகட்டும், அது வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த செடியில் அது பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கக்கூடிய ஒரு காட்சியாக இருக்குது. அதையே இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்காங்கன்னா, இளமை வயதில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இளமைக்கு ஒரு அழகு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படி சொல்கிறது, பருவத்தில் பன்னிக்குட்டி கூட அழகாக இருக்கணும் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். அதுபோல் இளமை என்பது மிகவும் அழகான பருவம். அந்த இளமை பருவத்தில் அந்த தம்பி எப்படி இருக்கானா, சோழக்குருத்து போல என் தம்பி சோக்கா கொண்டான். அந்த சோழக்குருத்து எவ்வளவு அழகாக இருக்குமோ அதுபோல என் தம்பி அவ்வளவு அழகா இருக்கான். ஆனா அந்த பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளையா இருக்கா பாருங்க, சோழச்சட்டி நாயக்கன் மகள் என் தம்பிக்கு பாரியாளா. நம்ம சட்டியெல்லாம் பார்த்துருப்போம், மண்சட்டி பார்த்துருப்போம். அதனுடைய வடிவம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உருண்டையா இருக்கும், ஒரு ஷேப் இல்லாமல் இருக்கும். அப்படி அந்த பெண்ணை வர்ணிக்கும் போது இயல்பாக சொல்லுவாங்க. அதாவது தலையிலிருந்து கால் வரைக்கும் அங்கங்கள் எப்படி இருக்கணும், நல்லா நெளிவு சுழிவோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் பெண் எப்பயுமே இழைத்து இருக்கணும், குண்டா இருக்கக்கூடாது, குண்டா இருந்தால் அழகாக இருக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அதுதான் இந்த பாடலே சொல்லுவாங்க. சோழச்சட்டி நாயக்கன் மகள் என் தம்பிக்கு
பாரியாலா. அப்போ அந்த சட்டி, அதாவது மண்சட்டி எப்படி உருண்டையாக இருக்குமோ அது போல் உருட்டி வைத்தார் போல் அந்த புள்ள இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்க, பதக்கு வரவரிசை பதமாக வடிக்க மாட்டா, சமைக்கவும் தெரியாது. பாவை குஞ்சி பொண்ணுக்கு பதக்கு பணம் தந்தானா, சமைக்க தெரியாத பிள்ளைக்கு இவன் என்ன சொல்கிறான், நம்ம சீர்வரிசை கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு வர்றான் அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த காலங்களே இருந்திருக்கு பாருங்க, பொண்ணுக்கு நகை நட்டு கொடுத்து சீர்வரிசை கொடுத்து பெண்ணை கட்டிட்டு வர பழக்கம் வழக்கம் அந்த காலங்களே இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த நாட்டுப்புற பாடலும் ஒரு உதாரணம். இந்த நாட்டுப்புற பாடல் சும்மா கேலி பாடலாக மட்டும் அமையல, அதையும் தாண்டி நம்ம அதை எப்படி சிந்திக்கணும் அப்படின்னா, இங்கே பாருங்க, அரிசி, கொள்ளு, சோளம், இந்த மாதிரி எல்லா விதமான தானிய வகைகளையும் இந்த இடத்துல சுற்றி காமிச்சிருக்காங்க. அரிசி, கொள்ளு, சோளம், அப்புறம் சமையல் அந்த வரகரிசி, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அந்த காலங்களில் இதையெல்லாம் தங்களுடைய வாழ்வாதாரமாக உணவு முறைகளாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பாடல் வழியாக தெரிஞ்சுக்க முடியுது. அது மட்டுமல்லாமல் திருமண முறை என்பது எப்படி ஒரு மகிழ்ச்சி உடையதாக குடும்பங்கள் ஒன்றிணைந்து நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக, ஒரு கேலியாக இருந்தாலும் அதற்குள் எப்படி ஒரு மகிழ்ச்சி இருந்திருக்கு அப்படிங்கிறத இந்த பாடல்கள் மிகச்சிறப்பாக எடுத்து காண்பிக்குது. அதுக்கடுத்து பாருங்க, அந்த காலங்களிலே யானை மேலே ஊர்வலம் வந்திருக்காங்க, குதிரை மேலே ஊர்வலம் வந்திருக்காங்க. அப்போது மணப்பெண்ணையும் மணமகனையும் அழைத்து வரக்கூடிய ஒரு வாகனமாக எதெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னா, இன்றைக்கு மாதிரி கிடையாது. இன்றைக்கு காரு, சொகுசு காரில் வர்றாங்க, அப்புறம் நிறைய வண்டி வாகனங்கள் பயன்படுத்தி வர்றாங்க. ஆனால் அந்த காலங்களில் அந்த விலங்கினங்களை எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த பாடல் ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்குது. அதுதான் இந்த எடுத்துக்காட்டு. ஆனை மேலே கோலம் வரா, குதிரை மேலே கோலம் வரா. இந்த மாதிரி திருமண நிகழ்வுகளில் எந்த மாதிரியான விலங்கினங்களையும் பயன்படுத்தியிருக்காங்க, அதன் கூட எப்படி ஒன்றிணைந்து ஒரு இயல்பான வாழ்க்கை, அதாவது இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை மேற்கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறத